ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேஷன் கடைகள் இனி அரிசி கோதுமைக்கு பதில் பணம் அரசின் புதிய திட்டம் எப்போது அமல்? இனி ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகலாம். அரிசி, சர்க்கரை, கோதுமைக்கு பதிலாக அதற்கான பணமே நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய், துவரம்பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் திட்டத்தின் மூலம் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களில் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த சலுகைகளை பெற முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னுரிமை குடும்ப அட்டை, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அந்தோதியா அன்ன யோஜனா அட்டை மற்றும் பொருளில்லா அட்டை என மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் நடைமுறையில் உள்ளன. சமீப காலங்களில் ரேஷன் கார்டுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு புதிய அட்டைக்கு விண்ணப்பிப்பது, பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற பல சேவைகள் ஆன்லைனிலே செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பொது விநியோக திட்டத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதாவது இனி ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் அல்லது டிஜிட்டல் முறையில் வழங்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த திட்டத்தின் அமலுக்கு வந்தால் இனிமேல் ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அரசு தரும் பணத்தை பெற்றுக்கொண்டு விரும்பிய இடத்தில் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். தற்போது மத்திய அரசின் பிரதான மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதற்காக ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்து வருகிறது. ஆனால் இந்த திட்டங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், போலி ரேஷன் கார்டுகள் மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும், உண்மையில் உதவி தேவைப்படும் ஏழைகளுக்கு முழுமையாக நலன் சென்று சேரவில்லை என்றும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதற்கு தீர்வாக தான் இ-ரூபி என்ற புதிய டிஜிட்டல் முறையை மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இந்த முறையின் மூலம் ஒவ்வொரு பயனாளியின் மொபைல் எண்ணிற்கும் மாதத்திற்கு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த தொகை ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த டிஜிட்டல் வவுச்சர்களை பயன்படுத்தி பயனாளிகள் ரேஷன் கடைகளிலும் அல்லது வெளி சந்தைகளிலும் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தேவையில்லை என்று நினைக்கும் பயனாளிகள் அந்த வவுச்சரை பணமாக மாற்றி நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்கு முன் சண்டிகர், புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களில் சோதனை அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த சோதனை திட்டம் வெற்றி அடைந்தால் இந்த ஆண்டுக்குள்ளேயே இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் ரேஷன் கடை விநியோகஸ்தர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டால் ரேஷன் கடைகளில் நம்பி வாழும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தத்தில் ரேஷன் முறையில் வரவிருக்கும் இந்த மாற்றம் மக்களுக்கு நன்மையா அல்லது புதிய சிக்கலா என்பதை வரும் நாட்களில் தீர்மானிக்கப் போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.